தீபாவளிக்கு 2 படம் ரிலீஸ். பாலைவன ரோஜாக்கள், விடிஞ்சா கல்யாணம். 2 படத்துல நான் தான் ஹீரோ. 2 படத்துக்கும் மணிவண்ணன் தான் டைரக்டர். 2 படமும் 100வது நாள், 100 நாள். இந்த அதிசயம் வந்து எங்களுக்கு தான் நடந்தது. அப்படி எல்லாம் வளர்ந்தவங்க அதையெல்லாம் சொல்லி காட்டின மணிவண்ணன் சார்ட்ட, தலைவரே இப்படி எல்லாம் வந்தவங்க மறுபடியும் வில்லனா நினைச்சோம்னா வம்பா இருக்கு. இல்லை நீங்க கேளுங்கன்னாரு. நான் மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? எவ்வளவு சூப்பரா சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். எவ்வளவு சூப்பரா கதை சொன்னாலும் நல்லா இல்லை, அடிக்க வேண்டியது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம்னு எஸ்கேப் ஆகிக்கலாமே. சரி, நிச்சயமா இந்த கதையை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு கதை சொன்னாரு. சொல்ல 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 சூப்பரா எனக்கு அப்படியே எனக்கு மணக்க என்னுடைய கற்பனையில வந்து தியேட்டர்ல இந்த இடத்துல கிளாப்ஸ் வருது, இந்த இடத்துல கைதட்டல் வருதுன்னு வண்டி ஓடிட்டே இருக்குது. ஓடி 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 அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையில சேர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து பின்னாடி உட்கார்ற சீன் சொன்னாரு பாருங்க. சரண்டர். தலைவரே இந்த படம் எடுத்துடலாம் தலைவரா. என்ன ஹீரோவா நடிச்சு வாழ்க்கை கிளம்பி போறா, எடுத்துட வேண்டியது அப்படின்னு முடிவு செஞ்சு இருங்க நீங்க செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் கேளுங்க தலைவரை. அதான் அப்புறம் கேட்கல, படத்தை ஆரம்பிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மறுபடியும் செகண்ட் ஹாஃப் சொன்னாரு. அது பெரிய வெற்றி, கலக்குன்னு கலக்கிருச்சு. கலக்குன்னு கலைச்சிருச்சு. அதே மாதிரி மணிவண்ணன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை புரிச்சுங்க. மணிவண்ணன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஏதோ அரசியல் பேசி ஆதாயம் தேடுறதுக்காக எடுக்கிற படமே இல்லை. இது வந்து அரசியல்வாதிகளுடைய முகத்திரையை கிழிக்கும் படம். இவங்க இப்படி இப்படி பாத்துக்குங்க, அப்ப நீங்க என்னன்னு யோசிச்சு முடிவு செஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. அப்படி 100வது நாள் படத்துல 24 மணி நேரத்துல என்ன வில்லன் ஆக்கினதுக்கு அப்புறம் ஒரே வருஷம் 27 படத்துல வில்லனா நடிச்சேன். அந்த 27 படம் வில்லனா நடிச்ச காலத்துல இருந்த அளவுக்கு ஒரு ஜாலியான சத்யராஜ் பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப ஒரு பொறுப்பு இல்லாதவன். நான் நடிக்கலையே, நான் வில்லனா ஒரு படத்துல நடிக்கலையே, அந்த படத்தை கிண்டல் பண்ணிட்டு நடிப்பேன். இதெல்லாம் ஒரு இளவு படம் எடுக்கிறேன். சரி, நமக்கு ஏதோ துட்டு வந்தா சரியா, என்னமோ பாவம், அது ப்ரொடியூசருக்காச்சும் டைரக்டருக்காச்சும் நமக்கு என்ன அப்படின்னு ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தவன ஒரு காலகட்டத்தில் வந்து கதாநாயகர்கள் பஞ்சம் வந்துருச்சு. இந்த பாரதி ராஜா சார் காலம் ஆரம்பிச்சப்போ நிறைய கதாநாயகர்கள் வந்தாங்க. அதுல வந்து இந்த 85-86 வாக்குல வந்த கதாநாயகர்கள் நிறைய பேரு டப்னு காலாவதி ஆயிட்டாங்க. அப்படி போய் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அப்போ வந்து படம் எடுக்கிறது கதாநாயகர்கள் தேவைப்பட்டப்போ என்னை வந்து கம்பல்சரியா ஒரு கதாநாயகன் ஆகிட்டாங்க. அந்த கதாநாயகன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜாலியான சத்யராஜோடைய ஆட்டம் காலிங்க. நல்லா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தவனுக்கு பெரிய டென்ஷன் வந்து, அமீர் சார் இந்த ஒரு பொறுப்புக்கு வந்து என்ன டென்ஷன் இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அந்த நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு. ஒவ்வொரு படம் ஓடணுமே. இந்த படம் நம்ம வந்து ஒரு ஜாலியான காமெடி படம் நடிச்சிட்டு இருக்கல, ஒரு கிராம படம் ஓடிடும். சரி, இந்த இனிமே கிராம படம் தான் பார்ப்பாங்களான்னு சொல்லி கிராம படத்துல நடிச்சிட்டு இருக்கல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதை ஓடிடும். சரி, நம்ம போலீஸ் ஆஃபீஸரா நடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வேற ஒரு ஹீரோ நடிச்ச படம் ஃபிளாப் ஆயிரும். ஐயோ, அவசரப்பட்டு போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த மாதிரி அந்த நிம்மதி போச்சு. இப்போ ஒரு 3-4 வருஷமா நான் ஹீரோவா நடிக்கிறது இல்லை, கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். இதே ஜாலியான சத்யராஜ் மறுபடியும் எனக்கு கிடைச்சிட்டான். ஒவ்வொரு ஷூட்டிங் போல என்னமோ எடுக்கிறாங்க, நமக்கு என்ன துட்டு வந்தா சரி, நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த ஆளை நம்ம நிம்மதியா இருந்த சமயத்துல வந்து நம்ம மணிவண்ணன் சாருக்கு பிடிக்காது. என்னடா இவன் ஜாலியா சுட்டி இருக்கான, இவனுக்கு மறுபடியும் ஒரு ஆப்பு வச்சா தான் முடியும்.